தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு எந்த முடிவெடுத்தாலும் தலைவருடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை கேட்டபோது, திமுக எங்களுக்கு அதிக இடங்களை தருகின்ற போது எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி நான் கூட இந்த தேர்தலில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்திருந்தேன். ஆனால் திமுக அப்படி கூடுதல் இடங்களை வழங்கவில்லை. அதனால் இப்போது எமது இரண்டாம் கட்சி தலைவர்கள் எல்லாம், அண்ணா தலைவர் நீங்களே தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் நாங்கள் எப்படி தனித்து களங்காண்பது என்று உரிமையோடு என்னை அன்பாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் விரைவில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு நேற்று தினம் கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகலை. இப்போ கூட கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒரு நண்பர் ரொம்ப ஒரு உச்சமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்னுடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப மண், மொழி, இனம் காக்க உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் பறந்து நம்முடைய தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து அந்த தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பை பார்த்துவிட்டு 3 எம் கட்சியினுடைய தீவிர தொண்டர்கள் தீக்குளித்து மாண்டு போயிருக்கிறார்கள். இப்போது கூட என்னை அன்போடு நீங்கள் மட்டும் இந்த தேர்தலில் போட்டியிடலைன்னா அப்புறம் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அன்பான மிரட்டல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அப்படி உணர்ச்சி வயப்படாத படுகின்ற தொண்டர்களை அழைத்து பேசி கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் எங்கள் கட்சியினுடைய மாநில, மாவட்ட, தொகுதி தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைவரோடும் கலந்து பேசி நான் கட்சியினுடைய உயர்நிலைக் குழுவும் கூடி கலந்து பேசி நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதா, அப்படி போட்டியிட்டால் யாரை எதிர்த்து போட்டியிடுவது, எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதையெல்லாம் நான் தீர்மானிக்க முடியாது, என் கட்சி தீர்மானிக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தீர்மானிக்கும்.